ஓம் சாந்தி. நாம் புது உலகில் உயர்ந்த பதவியை பெறுகின்ற ஆத்மா. நாம் யதார்த்த சேவாதாரி ஆத்மா. நாம் பணிவும் பொறுமையும் இருப்பதால் கோப அக்னியை சாந்தமாக்கிவிடும் ஆத்மா. தந்தை வந்திருக்கின்றார் நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுப்பதற்காக. இதன் மூலம் நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்கின்றோம். நம்மை நாம் ஆத்மா என்று உணர்கின்றோம். ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றன. மேலும் நாம் முக்திதாமத்திற்கு சென்று விடுகின்றோம். இந்த விஷயங்களை மிகவும் துணிச்சலோடு பெண் சிங்கங்களாகிய சக்திகள் நாம் மட்டுமே புரிய வைக்க முடிகின்றது. அரைக்கல்பம் இரவு, அரைக்கல்பம் பகல். நாம் கல்பத்திற்கு முன்பும் கூட பிராமணர்களாக இருந்தோம். மேலும் தேவதையாக ஆகியிருந்தோம். என்னவாக ஆகியிருந்தோமோ அவ்வாறே மீண்டும் ஆகின்றோம். நாம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினர். நாம் தான் பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரியாக ஆகின்றோம். பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பிறகு மீண்டும் பூஜைக்குரியவராகவும் ஆகின்றோம். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். அனைவரும் சகோதர சகோதரர்கள். பிறகு சகோதர சகோதரி ஆகிறோம். இப்போது புது சிருஷ்டியின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. பிரம்மாவின் மூலமாக பிராமணர்கள் உருவாகின்றனர். இது ருத்ர ஞான யஜ்யமாகும். இச்சமயம் நாம் பூஜாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மிக நல்ல நினைவு சின்னமாக தில்வாடா கோவில் உள்ளது. நாம் சைத்தன்யத்தில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பிறகு புதிய உலகத்திற்கு செல்கின்றோம். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். வேறு எதுவும் தேவையில்லை.
நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் நீங்கிவிடுகின்றது. மேலும் முக்திதாமம் சென்று விடுகின்றோம். நமக்கு இந்த மன்மனா பவ மந்திரமே போதுமானது. இப்போது தந்தை நமக்கு சொர்க்கத்தின் சுகத்தை அடைய செய்வதற்காக படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்காக நாம் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். சுகதாமத்தில் வருவதற்காக நாம் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். எப்போது தந்தை வருகிறாரோ அப்போதுதான் ஈஸ்வரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. இப்போது சத்கதியை அடைவதற்காக தந்தைதான் ஞானம் தருகின்றார். இங்கோ நமக்கு ஆன்மீக தந்தை கற்றுத்தருகின்றார். ஆத்மாவாகிய நாம் படிக்கின்றோம். தந்தைதான் வந்து அனைவரையும் திரும்ப அழைத்துச் செல்கின்றார். எப்போது அனைத்து ஆத்மாக்களும் இங்கே வந்து விடுகின்றனரோ அப்போதுதான் தந்தை வந்து அனைவரையும் அழைத்து செல்கின்றார். கடைசியில்தான் தந்தையின் பாகம் இருக்கின்றது. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு தந்தையை மட்டும் நினைவு செய்வோமாயானால் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதே யோக அக்னியாகும். படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி புரிந்து கொண்டு உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். சத்கதி அளிப்பதோ ஒரே ஒரு தந்தை மட்டுமே. எப்போது நமக்கு ஞானம் கிடைக்கிறதோ அப்போது பக்தியின் மீது வைராகியம் ஏற்படுகின்றது. இந்த பழைய உலகத்தின் மீதும் நமக்கு வைராகியம் வருகின்றது. நாம் இப்போது இந்த எல்லையற்ற உலகத்தை சந்நியாசம் செய்கின்றோம். நாம் எவ்வளவு முன்னேறி செல்கின்றோமோ அவ்வளவு சப்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. யதார்த்தமான சேவை உணர்வென்பது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுபபாவனை, உயர்ந்த விருப்பங்களை வைப்பதாகும். சேவை பாவனை என்பது ஒவ்வொரு ஆத்மாவின் பாவனைக்கேற்ப பலன் தருவதாகும். சேவை என்பது எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்தி எனும் பலனை அனுபவம் பெற செய்வதாகும். இத்தகைய சேவையில் தவமும் உடன் இருக்கின்றது.
எங்கே யதார்த்தமான சேவை உணர்விருக்குமோ அங்கு தவ உணர்வு தனித்திருப்பதில்லை. தியாகம், தவம், சேவை இணைந்த நிலையில் உண்மையான யதார்த்த சேவாதாரியாக நாம் ஆகின்றோம். நாம் புத்தியின் மூலம் இந்த உலகத்தை மறந்து விடுகின்றோம். நிர்வாணதாமம் செல்வதற்காக முழுமையாக நாம் தூய்மையாக ஆகின்றோம். படைப்பின் முதல் இடை கடை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு புது உலகில் உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். எந்த ஆத்மாவிற்கும் பிராப்திகளை அனுபவம் செய்ய வைக்கும் யதார்த்த சேவாதாரி ஆத்மா நாம். தெளிவாகவும் பொறுமையாகவும் இருந்து கோப அக்னியை சாந்தமாக்கிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.